சந்திச்சதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் யாருன்னு தெரியுதா? என்னோட பேரு டயானா. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கதை பார்க்க போறோம். அந்த கதை பேர் என்ன தெரியுமா? ஒரு அழகான புல்வெளி. ஒரு அழகான புல்வெளியில் வெட்டுக்கிளி ஒன்று வசித்து வந்தது. அதற்கு தேவையான உணவு எப்பொழுதும் அதுக்கு கிடைத்து வந்தது. எந்நேரமும் பாடுவதும் ஆடுவதுமாக பொழுது கழிச்சு வந்தது. அந்த புல்வெளியில் அருகில் இருந்த ஒரு குச்சில் எறும்பு ஒன்று தன் கூட்டத்துடன் வசித்து வந்தது. வெட்டுக்கிளி எறும்பு சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் எறும்பு ஏதேனும் ஒரு உணவு பண்டத்தை சுமந்தபடி சென்று கொண்டிருப்பதை பார்க்கும். வெட்டுக்கிளிக்கு எறும்பின் இந்த செயல் வேடிக்கையாகவே இருந்தது. பறந்து விரிந்த இந்த காட்டுல உணவு பஞ்சம். இந்த முட்டாள் எறும்பு ஏன் எப்ப பார்த்தாலும் உணவை சேமிப்பதிலே காலம் கழிக்குது? அழகான இந்த வாழ்க்கையை ஆடிப்பாடி கழிப்பதல்லவோ இன்பம். இப்படியா வாழ்க்கையை வீணடிப்பது என்று அடிக்கடி நினைத்துக் கொள்ளும். ஒரு நாள் எறும்பிடம் வெட்டுக்கிளி இந்த கேள்வியை கேட்டுவிட்டது. எறும்பு சிரித்தபடி சொன்னது, நண்பா, திரும்ப வேண்டியது நான் அல்ல, நீதான். இதோ கோடைக்காலம் முடிய போகிறது. உறைபனி வந்து சகலத்தையும் மூடிக்கொள்ளும் காலம் நெருங்கி விட்டது. அப்போது நீ தேடினாலும் உனக்கு உணவு கிடைக்காது, உறைவிடமும் இருக்காது. இப்போதே என்னை போல உழைத்து உணவு சேகரிக்க ஆரம்பி. உனக்காக ஒரு பாதுகாப்பான உறைவிடத்தை ஏற்படுத்திக் கொள் என்றது. வெட்டுக்கிளி சிரித்து விட்டது. உன்னை போல தேவையற்ற காரியத்தை சிந்தித்து நிகழ்காலத்து சந்தோஷத்தை இழந்து போகிற முட்டாளன்னு என்னை நினைச்சியா என்றது. எறும்பு சொன்னது, நண்பா, இன்னும் காலம் இருக்கிறது. என் வீட்டின் கதவுகள் சாத்தப்படுவதற்குள் நீ மனம் திரும்பினா என் வீட்டுல கூட உனக்கு இடம் உண்டு என்று சொல்லிவிட்டு தன் வேலையை தொடர்ந்தது. ரசனை கெட்ட முட்டாளிடம் பேசினது என் தவறு என்று வெட்டுக்கிளி ஓய்வெடுத்தது. கோடைக்காலம் முடிந்தது. உறைபனி காலம் துவங்கியது. வெட்டுக்கிளிக்கு அந்த குளுமை இன்பமாய் இருந்தது. நண்பா, இன்றோடு என் வீட்டின் கதவுகள் மூடப்பட்டு விடும். நீ வருவதானால் உறுதி வரலாம் என்றது. வெட்டுக்கிளி சற்று கோபத்துடனே சொன்னது, வாழ்க்கையை ரசிக்க தெரியாத முட்டாளே, என் கண்முனை நிற்காதே என்றது. எறும்பு வேதனையுடன் கதவை பூட்டிவிட்டு பனி உள்ளே வராதபடி ஒரு சிறிய இடைவெளியை மட்டும் விட்டு மற்ற இடங்களில் எல்லாம் மண்ணால் அடைத்து விட்டது. வெட்டுக்கிளி கவலைப்படாமல் வயிறு முட்டு சாப்பிட்டு நன்றாக தூங்கினது. மறுநாள் பனிப்பொழிவு துவங்கியது. இலைகள் எல்லாம் உதிர தொடங்கின. உதிர்ந்த இலைகளை உறைபனி மூடிற்று. காடு முழுவதும் ஒரு இலை கூட இல்லாதபடி எல்லா இடங்களிலும் உறைபனி. உண்ண உணவில்லை. காடு முழுவதும் சுற்றி கூட ஒரு வாய் உணவும் கிடைக்கவில்லை. வெட்டுக்கிளி மிகவும் சோர்ந்து போனது. தலை சுற்றி மயக்கம் வந்தது. படுத்து ஓய்வெடுக்கவும் முடியாது. படுத்தால் பனி மூடிக்கொள்ளும். எறும்பு சொன்னதை நினைத்து கொண்டது. அழக்கூட உடலில் சக்தி இல்லை. தட்டு தடுமாறி வெளியே எறும்பின் வீட்டு கதவை பலவீனமாய் தட்டினது. வெட்டுக்கிளி கதவை தட்டுவதை எறும்புக்கு நன்றாக தெரிந்தது. இருந்தாலும் மண்ணை குலைத்து பூசி அடைக்கப்பட்ட கதவை பனிக்காலம் முடியும் வரை திறக்க முடியாதே. நண்பா, நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவில்லை. உன் துன்பத்தை பார்த்த போதிலும் உனக்கு உதவி செய்ய முடியாத காலம் கடந்து போய்விட்டதே என்றபடி உள்ளே சென்று விட்டது. பசியில் பலவீனப்பட்டு கிடந்த வெட்டுக்கிளியை கொஞ்சம் கொஞ்சமாய் பனி மூடிக்கொண்டது. வசனத்தை அலட்சியப்படுத்தி பொழுதுபோக்கில் நேரத்தை செலவிடக்கூடாது. வசனம் கிடைக்காம நாம் பலவீனப்பட்டு சத்துரு நம்மை மூடி போடும் காலம் வரும். கவனமா இருக்கணும். வேறு விஷயம் இப்படியாய் சொல்கிறது, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம்.